நாம் இன்னைக்கு புதினா சட்னி தான் பண்ண போகிறோம். சட்னி பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுருக்கேன். ஆயில் சூடானதும் 1 ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்து வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 4 பல் பூண்டு எல்லாம் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுறலாம். இப்போ இது கூட ஒரு 20 போல் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வறுத்துடலாம். இப்போ எல்லாமே நல்லா வறுபட்டுட்டு இப்போ இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இப்போ புதினா இலை சேர்த்து நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ இது கூட 2 துண்டு தேங்காவை கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சட்னிக்கு தேவையான அளவு உப்பு எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சட்னியை அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்ச சட்னியை ஒரு பவுலில் மாற்றி வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு அடுப்பில் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு வரமிளகா கருவேப்பிலை போட்டு தாளித்து சட்னியை ஊற்றி கலந்து விட்டால் டேஸ்ட்டான புதினா சட்னி ரெடி. இந்த சட்னியை இட்லி தோசையோடு வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.